made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. ஆரம்பிக்கலாங்களா சார் ஜென்ரலா இப்போ சாப்பிட்ற விஷயத்துல நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அவரை. நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாவே நாளைக்கே செத்துருவேன், அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருப்பேன். என்னையாச்சும் கொன்றுவாங்க அப்படின்னா நான் அவரை சொல்லிட்டே இருப்பேன். எனக்கே அது பைத்தியம் மாதிரி தெரியும். தூங்குவீங்க, யாரோ தொடுற மாதிரி இருக்கு, யாரோ காசு பண்ற மாதிரி விட மாட்டேன் சார். அவரு தூங்கவே விட மாட்டேன். கண்ணை மூடி படுத்தாலும் எனக்கு அப்படியே பிளாக்கா தெரியும். இப்ப வரைக்கும் சார் குழந்தை நடுவுல படுக்க மாட்டேன், நான் தான் நடுவுல படுப்பேன். குழந்தை என் பக்கத்துல படுக்க வச்சுப்பேன். கீழே போய் எல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு யாருமே இல்லாமா நீ தூங்குமா அப்படின்னு சொன்னா தான் தூங்குவாங்க. காலிங் மேல யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க, காலிங் மேல இருக்குமா? காலிங் மேல அடிச்சிருக்காங்க. சத்தம் கேக்கு சார். பொறுமையா பேசுங்க, அடக்கமா பேசுங்க. ஓவர் திங்க் பண்ணுவேன். அவங்க வெளியில போயிட்டு லேட்டா வந்துட்டாங்க, அப்படி லேட்டா ஆகுது அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆயிரும். என் ஒய்ஃபுக்கு வந்து நின்னா ஓவர் திங்கிங், படுத்தா ஓவர் திங்கிங், ஓடினா ஓவர் திங்கிங், டெய்லி ஓவர் திங்க்ல தான் இருப்பாங்க. அவங்க கால் நினைச்சதுக்கு அப்புறம் ஓகே உனக்கு ஓகே இருக்கா, இல்ல டயர் ஏதாவது ஆயிருக்கா, இல்ல கரெக்டா தெம்பாதான் இருக்கேன்னு சொல்லி செக் பண்ணி பாப்பாங்க. கணவர் தூங்கும். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே சார். நான் ஜிம்முக்கு போனோம், இந்த வருஷம் நல்லா ஃபிட் ஆகணும்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்திருந்தேன் சார். 6 மாசம் ஆயிடுச்சு சார், இன்னும் ஜிம் பக்கம் போல சார். யாருக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. 6 மணிக்கு எந்திருப்பேங்க சார். காலைல ரொம்ப லேட்டாகி ஒரு 8-9 மணிக்கு எந்திரிச்சிங்க சார். என்ன பண்ணாங்கன்னு அவங்களே கேளுங்க சார். மூச்சு இருக்கா இல்லையான்னு போய் மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க சார். பயத்துல என்ன ஃபோன் பண்ணீங்க? எந்திரிக்கலன்னு சொல்லிதாங்க சார். எனக்கே இதெல்லாம் ஓவரா இருக்குங்க சார். நீங்க கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். டியூஸ்டே ஆனா கோயிலுக்கு போவாரு சார், முருகன் கோயிலுக்கு. போன் எடுத்துட்டு என்ன சொல்றாரு, கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கமா, எதுக்கு இவ்வளவு நாள் கால் பண்ணிருக்கா அப்படின்றாரு சார். அசால்ட்டா சொல்றாரு. நான் அழுகுறேன். கோயில்ல சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நான் யூஸ் பண்ணிட்டு நான் மேல வச்சிருவேன். நான் ரொம்ப பரன் மேல வச்சிருக்கீங்களா? சில டைம் நைட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு தான் சார் மேல வைப்போம். போனா பாமாமா அது ஆக்சுவலா வேற. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படி ஈவன் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க, அதுவும் என் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. அந்த பொண்ணு யாருமா? வேணாம் சார், இன்னும் அவளுக்கே அந்த விஷயம் தெரியாது. ஓ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கனவு வந்துச்சுன்னா நான் என்னடா ஏ இவ்வளவு நான் இவனை சும்மா விட மாட்டேன். மார்னிங் எழுந்துச்சு நீ உண்மையை சொல்லிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு அவன் மேல அஃபெக்ஷன் இருக்குதுன்னு. கையில என்ன கிடையாதோ தூக்கி அடிப்பாங்க சார். தூக்கி அடிப்பாங்களா? கனவு வந்ததுக்குலாம் அடிச்சா என்ன நியாயம்? கனவுல நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ